உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் வாய்ஸ் ஆஃப் உசிலை சேனலிலிருந்து அருண் பாண்டி. தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, திருமணம் முடிக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகை அப்படின்ட்டு. அது உண்மைதான். யார் கொடுக்குறா, யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறா, இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றத இந்த காணொலிக்குள்ளே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நமது வாய்ஸ் ஆஃப் உசிலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களிடத்திலும் பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ லைட்டர்ஸ், ஹலோ 1 2 3 ஹலோ. யோ என்னையா குறவர்னு கேட்குது, எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்டுறீங்க உங்கள் வாட்டில். இந்த உதவித்தொகை அரசாங்கம் கொடுக்குற உதவித்தொகை அல்ல, இது ஒரு தனியார் நிறுவனம் கொடுக்குற உதவித்தொகை. சரி, இந்த உதவித்தொகை எல்லாருமே அப்ளை பண்ணலாமா, எங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்னு கிடையாது. இதில் ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இல்லாத பெண்களுக்கு தான் இந்த உதவித்தொகை. வெறும் அம்மா மட்டும் இருப்பாங்க, திருமணம் முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக தங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த நிறுவனம் பண்ணுறாங்க. போன ஆண்டுலாம் 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு 50,000 ரூபாய். இந்த பிப்ரவரி மார்ச் மாதத்தில் முடிக்கக்கூடிய 2026 வருஷத்தில் இந்த 2 மாதத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய உறவுகளுக்கு, பெண்களுக்கு 50,000 ரூபாய். மற்ற மாதங்கள்லாம் கிடையாதுன்னா கண்டிப்பாக இருக்குது. 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான வழிமுறை என்ன, இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை போய் பார்க்குறது அப்படின்னா, இந்த முத்தூட் ஃபினான்ஸினுடைய மாவட்ட நிர்வாக இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். அவருக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதணும். இது மாதிரி இப்போ அது திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணும் எழுதலாம், அல்லது அவங்க அம்மாவும் அப்ளை பண்ணலாம். 2 பேருமே அப்ளை பண்ணலாம். திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணினுடைய புகைப்படம், அவங்களுடைய ஆதார் ஐடி மற்றும் ரேஷன் அட்டை, அதுபோக அவங்க பத்திரிக்கை, திருமணம் என்றைக்கு நடக்குதுன்றதுக்கான பத்திரிக்கை, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரே ஒரு கடிதம் ஒன்று வைக்கணும். அவங்கவுங்க பகுதியில் உள்ள கவுன்சிலர் அல்லது இங்கே சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, அவங்க யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் கொடுக்கணும். கவுன்சிலர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கடிதம் வாங்குவதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறேன். இதை அனைத்தையும் வைத்து கொண்டு அந்த முகவரிக்கு நம்ம அனுப்புவோம். அந்த கடிதம் அவங்களிடம் கிடைச்சதுக்கப்புறம் நம்மளை தொடர்பு கொண்டு அவங்க பேசுவாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி மற்றும் தொடர்பு என்ன, இந்த வீடியோனுடைய கடைசி 10 வினாடிகள் நான் போடுறேன். அதை பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் பகுதியில் உள்ள நண்பர்கள், உறவினர்கள், இது மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்தினருக்கு அதை கண்டிப்பாக பகிருங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு இதை பெற்றுக் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.